திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 979. அதிகாரம் பெருமை. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் வீட்டு தேவைக்காக தினமும் அருகிலுள்ள ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தண்ணீர் எடுத்து வர அவர் 2 பானைகளை வைத்திருந்தார். அந்த பானைகளை ஒரு நீளமான கழியின் 2 முனைகளிலும் தொங்கவிட்டு கழியை தோளில் சுமந்து செல்வார். 2 பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது ஓட்டையுள்ள பானையில் பாதியளவே தண்ணீர் இருக்கும். குறையில்லாத பானையில் தண்ணீர் முழுவதுமாக நிரம்பி இருந்ததால் அந்த பானை தன்னை பற்றி மிகவும் பெருமையாக நினைத்தது. மேலும் ஓட்டை பானையை பார்த்து எப்பொழுதும் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். ஓட்டை பானை அதை பொறுத்து கொண்டு அமைதியாகவே இருந்தது. இப்படியே வருடங்கள் பல கழிந்தது. கேலியை பொறுக்க முடியாத ஓட்டைப்பானை ஒரு நாள் அந்த விவசாயியிடம், ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பளு மிகவும் அதிகரிக்கிறது. தயவு செய்து என் குறையை சரி செய்யுங்கள் என்று கேட்டது. அதற்கு விவசாயி, பானையே, நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகளின் வரிசையை கவனித்தாயா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னரே தெரியும். அதனால்தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கின்றேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கின்றேன் என்றார். இதை கேட்டதும் அந்த பானை தன்னை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. பெருமைப்பட்டு கொள்ள காரணங்கள் இருந்தும் செருக்கு இல்லாமல் இருப்பதுவே பெருமை. காரணம் இல்லாமல் பெருமைப்பட்டுக் கொள்வதுவே சிறுமை என்பதை பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெருமை கொள்ளாதிருத்தல் பெருமை, பெருமை கொள்வது சிறுமை.